நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லோருமே ஏதாவது ஒன்றை நிரூபிக்க ஓடிக்கொண்டு தான் இருக்காங்க இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யாராவது நம்மளை ஒதுக்கினா நாமளும் அதே தானே செய்கிறோம். அவங்கள துரத்துவோம், திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புவோம். நம்ம புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் நம்ம நியாயத்தை விளக்குறோம். ஆனால் இப்படி செய்யும்போது நாம் நம்ம சக்தியை அவங்க கையில் கொடுக்குறோம்னு நம்ம உணரதே இல்லை. ஆனால் உண்மையான பலம் எங்கே இருக்குது தெரியுமா? விளக்கம் கொடுக்கறதுல இல்லை, அமைதியாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஒருத்தர் நம்மளை மதிக்காதப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக விலக்கி போகிறது தான் உண்மையான மனோதிடம். இந்த மௌனம் ஒரு வெறுமை இல்லை, அது ஒரு கட்டுப்பாடு, அது சுய மரியாதை. நீங்கள் இப்படி எதிர்வினையற்றதாக இருக்கும்போது மற்றவங்க உங்கள் மேல் இருந்த கட்டுப்பாட்டை இழந்துடுவீங்க. உங்கள் அமைதி அவங்கள பயமுறுத்தும். அதனால் இன்னைக்கு நம்ம பலவீனத்தை இல்லை, பலத்தை உருவாக்குற அமைதியை பற்றி பேச போகிறோம். உங்கள் மௌனம் நீங்கள் அனுப்புகிற எந்த மெசேஜ் விடவும் சத்தமாக பேசும். அமைதி ஏன் ஒரு சூப்பர் பவர்னு சொல்கிறதுக்கு 6 முக்கிய காரணங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் இல்லாததை உங்கள் மௌனம்தான் புரிய வைக்கும். எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் விளக்கம் கொடுக்கறத நிறுத்தின உடனே, துரத்துறதை நிறுத்தின உடனே மற்றவங்க உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அமைதியுடைய மெசேஜ். கடைசியாக உங்களுக்கு கஷ்டம் வந்தால் யோசிச்சு பாருங்க. யாரோ உங்களை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம், மதிக்காமல் பேசியிருக்கலாம். உடனே உங்கள் மனசு ஏதாவது பேசு, சண்டை போடு, உன் மதிப்பை என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு நீங்கள் அதிகம் பேச பேச அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் துரத்த அவங்க ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் திடீர்னு நீங்கள் அவங்க கூட இருந்ததை விட நீங்கள் இல்லாததை அவங்க அதிகமாக உணர ஆரம்பிப்பாங்க. உங்கள் அமைதியே புரியாத ஒருத்தருக்கு நீங்கள் 1000 வார்த்தை பேசினாலும் புரிய போகிறதில்ல. நீங்கள் கெஞ்சுவீங்கன்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க செஞ்சது அவங்களுக்கே ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். நீ என்ன செஞ்சேன்னு நான் பார்த்தேன், ஆனால் அது உனக்கு விளக்குற அளவுக்கு என் சுயமரியாதை நான் குறைக்க மாட்டேன். உங்கள் மௌனம் சொல்லும். அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவங்களே வந்திருப்பாங்க. மரியாதை இருந்தால் அவங்களே பேசியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க. அந்த அமைதியிலேயே நீங்கள் இழந்த சக்தி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். செகண்ட் ஒன், அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை நல்லா கேட்கும். இந்த உலகம் ரொம்ப சத்தமான இடம், ஆனால் அமைதி மற்றவங்க சொல்கிறது இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற குரலை கேட்க உதவும். கஷ்டம், துரோகம், குழப்பம்னு வரும்போது நிறைய பேர் அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்க ஓடுவாங்க. ஆனால் மனசில் தெளிவு இருக்கிறவங்க அமைதி ஆகிடுவாங்க. நீங்கள் உண்மையாக அமைதியாகும்போது உங்கள் மனசு தெளிவடையும். அப்போது சில உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க என்ன மதிக்கவே இல்லை, நான் தான் அதை ஏற்றுக்கலை. அவங்க போனதுக்காக எனக்கு கோபம் வரலை, நான் ஏன் இவ்வளவு நாள் கூட இருந்தேன், அதான் எனக்கு என் மேலே கோபம் வருது. எனக்கு விளக்கம் தேவையில்லை, எனக்கு நிம்மதி தான் தேவை. இந்த மாதிரி உண்மைகள் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரும். உங்கள் உணர்ச்சிகள் கத்தும், அவங்கள துரத்தும், விளக்கம் கொடுங்கன்னு. ஆனால் உங்கள் மனசாட்சி மெதுவாக சொல்லும், கண்ணியமாக இரு, நிம்மதியாக இரு, அவங்கள போக விடுன்னு. தேர்ட் ஒன், ஒரு தெளிவுக்காக கெஞ்சுறது உங்களுக்கு நீங்களே செய்கிற துரோகம். ஒரு உறவு முடியும் போதே இல்லை, பிரச்சனை வரும்போதே ஒரு கடைசி விளக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ஒருத்தர் உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை வச்சிருந்தா நீங்கள் விளக்கத்திற்காக கெஞ்சவே தேவையில்லை, அவங்களே அதை மரியாதையை கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுக்கலனா உங்கள் மௌனம்தான் அந்த உறவோட முடிவு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்ன போதும், என் தரப்பை விளக்கின போதும் நம்மளை சமாதானம் பண்ணிப்போம். ஆனால் உண்மை என்னன்னு உங்களை காயப்படுத்தி விட்டு நிம்மதியாக இருக்கிற ஒருத்தர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்தவங்க கிட்ட போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையான தெளிவு என்பது அவங்க செஞ்சது தான், அவங்களால முடிஞ்சது நீங்கள் ஏற்றுக்கிறது தான்.
அதுக்கு மேலே அவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சிக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். 4th ஒன், வார்த்தைகள் மறைக்கிற உண்மை, மௌனம் வெளிச்சம் போட்டு காட்டும். நீங்கள் அமைதியாகும் போது முகமூடிகள் தானே கழண்டு விடும். வார்த்தைகளால் ஏமாற்ற முடியும், ஆனால் மௌனம் பொய் சொல்லாது. நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டு சும்மா கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய உண்மையான குணம் வெளியே வரும். உங்களை உண்மையாக மதிக்கிறவங்க நீங்கள் பேசாததை உணர்ந்து நேர்மையாக வந்து பேசுவாங்க. உங்களை பயன்படுத்தினவங்க நீங்கள் எதுவும் கொடுக்காதப்போ காணாமல் போயிடுவாங்க. உங்களை வம்புக்கு இழுத்தவங்க நீங்கள் திரும்பி பதில் சொல்லாத போது கோபப்படுவாங்க. வார்த்தைகள் ஒரு மாயை, மௌனம்தான் நிஜம். 5th ஒன், விளக்கம் கொடுக்காம இருப்பது தான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம். யாராவது நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டா வலிக்க தான் செய்யும். நாம் விளக்கம் கொடுக்க நினைப்போம். ஆனால் ஏற்கனவே மனசில் ஒரு முடிவோடு இருக்கிறவங்க கிட்ட விளக்கம் கொடுக்கறது தன்னம்பிக்கை இல்லை, அது ஒரு விதமான பயம். உங்களை விலக்கி கொள்ளாதது ஆணவம் இல்லை, அது மன அமைதி. ஏன்னா அவங்க நோக்கம் சரியானதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போகிறது நஷ்டம் இல்லை, அது நல்லது தான். நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால அவங்க கோபப்பட்டா அது அவங்க பிரச்சனை. நீங்கள் அவங்க ஆடுற விளையாட்டுக்கு ஆடலை, அவ்வளோதான். 6th ஒன், நீங்கள் அமைதியாக விலகி இருக்கதான் அவங்களுக்கு ஒரு பாடம். சண்டையிலேயோ கோபத்திலேயோ இல்லாமல் அமைதியாக ஒருத்தர் ஒரு இடத்தில் இருந்து விலகி போகிறது ஒரு பெரிய சக்தி இருக்குது. நீங்கள் எந்தவித சத்தமும் போடாமல் சும்மா விளையாடுறீங்க. அந்த அமைதி எந்த வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் விலகிறது, நான் மதிக்கப்படாத இடத்தில் இருக்க மாட்டேன், உறவை விட எனக்கு மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லாமல் சொல்லும். மக்கள் வார்த்தைகளால் திருந்த மாட்டாங்க, தூரத்தால் தான் திருந்துவாங்க. நீங்கள் என்னை மதின்னு கத்தும்போது அவங்க மாற மாட்டாங்க. நீங்கள் இல்லாதது அவங்களுக்கு வலிக்கும்போது, அவங்க எதை இழந்தாங்கன்னு புரியும்போது தான் ஒருவேளை மாறலாம். அவங்க மாறலனாலும் பரவாயில்ல, அந்த பாடம் அவங்களுக்கு இல்லை. உங்கள் நிம்மதிக்கு யார் அனுமதியும் தேவையில்லைன்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். நீங்கள் தகுதியானவர்னு நிரூபிக்க துரத்தவோ கெஞ்சவோ விளக்கவோ தேவையில்லை. உங்கள் அமைதி சண்டையில் ஜெயிக்காது, ஆனால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இந்த வீடியோ உடைய முக்கிய கருத்து என்ன தெரியுமா? உங்கள் மௌனமே உங்கள் இறுதி வார்த்தையாக இருக்கட்டும். இது திமிரு இல்லை, சுயநலத்துக்கு இல்லை, ஆழமான அசைக்க முடியாத சுயமரியாதைனால ஆனது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.